தென்னக கும்பமேளா என அழைக்கப்படும் கும்பகோணம் மகாமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி இன்று நடைபெறுகிறது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகாமக விழாவில் இதுவரை சுமார் 20 லட்சம் பக்தர்கள் புனித நீராடியதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி இன்று நடைபெற உள்ளது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். சுமார் 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இன்று நடக்க உள்ள தீர்த்தவாரி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் தீர்த்தவாரி விழாவிற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மகாமகம் குளத்தில் கொடியேற்றப்பட்ட நாளில் இருந்து இதுவரை 33,40,000 பேர் புனித நீராடி இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரையொட்டி இன்று மகாமக குளத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன், சொல்லுங்க, தீர்த்தவாரி நிகழ்வு எப்போது தொடங்க உள்ளது? மேலும் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கு? தென்னகத்து கும்பமேளா இன்று உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. இன்று பிற்பகல் 12:05 மணிக்கு தொடங்கி பகல் 1 மணிக்குள்ளாக தீர்த்தவாரி வைபவம் மகாமக குளத்திலே நடைபெறும். அப்போது 12 சிவாலயங்களிலிருந்து கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர், ஆதி கம்பட்ட விஸ்வநாதர், பானபுரீஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர், காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர் உள்ளிட்ட 12 சிவாலயங்களிலிருந்தும் சுவாமி அம்பாள் வீதியுலா வந்து இங்கே மகாமக குள தென்கரை, வடகரை மற்றும் கீழ்கரை உள்ளிட்ட 4 பகுதிகளிலும் கரையோரங்களிலே அலங்காரவுடன் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நேரத்தில் அந்த கோவில்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அஸ்வத்தாமர்கள் இங்கே மகாமக படித்துறையிலே வைக்கப்பட்டு அவர்கிட்ட பூஜைகள் செய்வார்கள் சிவாச்சாரியார்கள். அப்போது பூஜைகள், பாலபிஷேகம், மஞ்சள் பொடி, திரவிய பொடி அபிஷேகங்கள் செய்து முடித்த பின்னர் மகாமக குளத்திலே தீர்த்தமாடுவார்கள். அதுதான் இந்த மகாமக விழாவினுடைய உச்சகட்டமாகும். அந்த மகாமக பெருவிழா அந்த சமயத்தில் 1 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பக்தர்கள் இங்கே புனித நீராடுவார்கள். இன்று அதிகாலை அல்ல, நேற்று மாலை தொடங்கியே தொடர்ந்து 24 மணி நேரமும் பல லட்சம் பக்தர்கள் தொடர்ந்து நீராடி வருகின்றனர். கும்பகோணம் நகரமே ஸ்தம்பித்தது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளம் காட்சியளிக்கிறது. இங்கே இன்று அதிகாலை 5 மணி அளவிலே காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் புனித நீராடினார்கள். இலங்கையிலிருந்து மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சீனத்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் நீராடினார்கள். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் பல்வேறு முக்கிய இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தற்போது நீராடி வருகின்றனர். இந்த நிலையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இல கணேசன் மற்றும் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இன்னும் சில நேரத்தில் இங்கே வந்து நீராட இருக்கின்றார்கள். சிவசுப்பிரமணியன், அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பக்தர்களை வந்து இங்கே இன்றைக்குள்ளாக எதிர்பார்க்கிறார்கள். இதுவரை 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பகோணத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். இங்கே புனித நீராடியது ஒரு 40 லட்சம் பக்தர்கள் இருந்தால் கூட இந்த நகரத்துக்குள்ளே வந்து தீர்த்தத்தை தெளித்துவிட்டு தலையில் தெளித்துக் கொண்டாகவும் இந்த கும்பகோணத்தின் மண்ணிலே நிறுத்தாக வேண்டும், இந்த புண்ணியம் நமக்கு கிடைத்தாக வேண்டும் என்ற நோக்கத்திலே பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த பக்தர்கள் பாதுகாப்புடன் வந்து செல்ல வேண்டும். சிறு அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது என்பதற்காக தமிழக காவல்துறை, குறிப்பாக தஞ்சை மாவட்ட காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், நகராட்சி உள்ள அனைத்தும் இங்கே இரவு பகல் பாராமல் உறக்கமின்றி உணவுக்கு நேரம் கூட எடுக்காமல் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். ரயில் நிலையம் மற்றும் நகரின் அனைத்து வீதிகளிலுமே தற்போது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாகவும் சிறு அசம்பாவிதம் கூட இங்கே நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகவும் பாதுகாப்பான ஏற்பாடுகளை காவல்துறை செய்துள்ளார்கள்.